வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் இந்த இறைவனுடைய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் தருகிறார்களோ அவர்கள் அது உள்ளத்தினுடைய இறையச்சம் சம்பந்தப்பட்டது. நம்ம சொன்ன மாதிரி நிறைய புனித சின்னம் இருக்கு. சரி, இந்த ஷாயிர்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும்? எப்படி மரியாதை செய்யணும்? அது அல்லாஹ் தான் சொல்லணும், ரசூல் தான் சொல்லணும். மார்க்கம் சொன்னபடி மரியாதை செய்ய வேண்டும். இப்ப சஃபா மர்வால போய் குத்து வச்சு உட்காரது இல்ல. சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடணும். கஅபா ஒரு புனித சின்னம், அங்க என்ன பண்ணணும்? சுத்தணும். அஜ்ருல் அஸ்வத் ஒரு புனித சின்னம், அங்க என்ன செய்யணும்? முத்தம் கொடுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அதை பார்த்து கை காட்டணும். இதுல பாங்கு ஒரு புனித சின்னம், என்ன செய்யணும்? கேட்கிற போது அதே மாதிரி பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த அழைப்பை ஏற்று தொழுகைக்கு போகணும். எந்தெந்த புனித சின்னம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதையெல்லாம், அந்த புனித சின்னத்தை எல்லாம் என்ன பண்ணணுங்கிறது அல்லாஹ் சொல்றான். அஜ்ருல் அஸ்வத் முத்தம் இடணும். சரி, அரஃபா புனித சின்னம், என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நாளின் பகலில இருந்து சூரியன் மறையும் வரை அங்க தங்கணும். முஸ்தலிஃபா ஒரு புனித சின்னம், என்ன செய்யணும்? ஒரு நைட்டு பூரா அங்க ஃபஜ்ர் வரைக்கும் தங்கியிருக்கணும். இப்படி சொல்லிட்டே போலாம். எதுவெல்லாம் புனித சின்னமோ அந்த புனித சின்னத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் மேல இறைவனுக்கு புனித சின்னத்துக்கு யார் கண்ணியம் செய்கிறார்களோ அப்படின்னா அது ஹஜ்ஜுக்கு கண்ணியம் செய்யறதுன்னு அர்த்தம். பொதுவா இதோட முடிக்கலாம். ஹஜ் என்பது புனித சின்னங்களை நோக்கிய பயணம். நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே மக்கா மதீனாவுக்கு போறோம், சில பேர் ஹஜ்ஜுக்கு போறங்கிறதே சொல்ல வரும்போது வாச்சீங்க மக்காவுக்கு போறோம் அப்படிம்பாங்க. சும்மா மக்காவுக்கு போகல, சும்மா காபாவுக்கு போகல. அது வந்து சஃபரு ஷாயிர் என்று சொல்லுவார்கள். புனித சின்னங்களை நோக்கிய யாரெல்லாம் இந்த பழமையான தடயங்கள், புனித சின்னங்கள், நம்முடைய பாரம்பரியம், நம்ம ஹெரிட்டேஜ், இதெல்லாம் எவன் மரியாதை செய்யலையோ அதுக்காகவே ஆண்ட வச்சிருக்காங்க. இவா இவா அப்படின்னு கூப்பிட்டு போய், இவர் இங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தாங்க, இங்கதான் ஹாஜராமா ஓடுனாங்க, இங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தாங்க, இங்கதான் தொழுதாங்க, நீ அதே மாதிரி ஓடு, அதே மாதிரி சுத்து, அதே மாதிரி முத்தம் கொடு, போ அங்க போய் வெட்ட வெளியில கூடாரத்துல போய் உட்காரு, இங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க, நபிமார்களை போ அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சைத்தான் இங்கதான் கெடுத்தான், கல்லெடுத்து அடிச்சான், போ நீ அங்க போய் அடி. என்ன தெரியுமா இதெல்லாம்? புனித சின்னங்களை நோக்கிய பயணத்திற்கு ஹஜ் என்று பெயர். அல்லாஹ் புனிதங்களை மதிக்க கற்றுத் தருவதற்காகவும் பாரம்பரியத்தை என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் ஹஜ்ஜுக்கே கூட்டிட்டு போறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனித சின்னங்களை மதிப்பவர்களாய், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அதை செய்பவர்களாய் மட்டுமல்ல, அந்த புனித சின்னங்களை நோக்கிய பயணமான ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் செய்யவும், அமல் செய்யவும், அது ஹஜ் மப்ரூராய் ஒப்புக்கொள்ளப்படவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.